இன்னைக்கு சீமான சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து நக்கல் பண்றவங்க யாரு? 99% திமுகவால வளர்த்தெடுக்கப்படுகிற கைக்கூலி. ஆமா, அவங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபே சீமான விமர்சனம் பண்றது. கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு மனநோயாளிகளாக எனக்கு காட்சி அளிக்கிறார்கள். அது எப்படிங்க ஒரு மனுஷன் 365 நாளும் 24 மணி நேரமும் சீமான பத்தியே வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பான்? கண்டிப்பாக அவர்கள் மனநல காப்பகத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட வேண்டியவர்கள். நான் அப்படிதான் இதை பார்க்கிறேன். அப்புறம் ஒரு மனிதனை அவனுடைய நோக்கங்களுக்காகவும் அவனுடைய கருத்துக்களுக்காகவும் எதிர்க்கணுமே அல்லாமல் அவன் செய்யக்கூடிய ஏதோ ஓரிரண்டு வித்தியாசமான விஷயங்களுக்காக எதிர்ப்பதும் அவன் எது செஞ்சாலும் எதிர்ப்பதும் முட்டாள்தனத்தின் வெளிப்பாடு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும். இன்னைக்கு வேற எந்த கட்சி மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதை பத்தி பேசியிருக்கு? இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் மேய்ச்சல் நிலம்னா என்னென்ன பதில் பேசுறாங்க பல பேருக்கு தெரியல. மேய்ச்சல் நிலம்னா இன்னைக்கு இருக்க கிரவுண்ட் பாப்புலேஷன்ல நகர்ப்புறங்கள் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஊரக பகுதிகளில் இருக்க மாணவர்களுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தெரியும். சிட்டில இருக்கவங்களுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் என்ன அப்படின்னு இப்பதான் பாக்க அந்த அளவுல அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கா இருக்குல்ல, மக்கள் கவனத்தை அவர் ஈர்க்கிறார். அது ஒரு ஆரோக்கியமான அரசியலுங்க. இந்த விஷயத்துல பல விஷயங்கள், எல்லா விஷயத்திலையும் நான் ஒண்ணு சீமான ஆதரிக்கல. இதுல நியாயம் இருக்குது, இது நியாயம் இருக்கு. அவர் எழுப்பக்கூடிய பிரச்சனையை பத்தி நம்ம பேசணும். சிவில் சமூகமும் மீடியாவும் அரசியல்வாதிகளும் சீமான் இதன் மூலம் எழுப்புற பிரச்சனையை பத்தி பேசணுமே ஒழிய அவர் மாட கூட்டிட்டு போறதை பத்தி நக்கல் பண்றதுன்றது அறிவிலித்தனம். முட்டாள்கள், திமுகவோட கைக்கூலிகள், அறிவாளி அல்சேஷன்கள், அவர்கள் தான் சீமானை விமர்சனம் செய்வார்கள்.